ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். என்னது மாதிரி மீனா? ஆமாம், இது வந்து ஃபிங்கர் ஃபிஷ் மாதிரி நம்ம மீனை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து முரல் ஃபிஷ்ஷு. இந்த மாதிரி கிடைக்காதுல்ல. எடுத்துக்கிறது வந்து முரல் ஃபிஷ். ஆமாம், முரல் ஃபிஷ்ஷில் நான் வந்து அப்போலோ ஃபிஷ்ஷுன்ட்டு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி முள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கறி துண்டு மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். தோலும் எடுத்துடணும், முள்ளும் எடுத்துட்டு நீட்டாக ஃபிங்கர்ஸ் மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர், மசாலா, ஃபிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கு ஒரு எக்கு போட்டுக்கலாம். எக்கு யோக்கும் போட்டுக்கலாம், எக்கும் போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதை நான் நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா. இது ஃபிஷ்ஷில் நல்லா கோட் ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா. இது சிக்கனால இது முன்னாடி தோற்று போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சிச்சு. நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ் போடுங்க. நான் சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா வெந்துருக்கு பாருங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த ஃபிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷே பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்கள்லாம் கூட ஃபிஷ்ஷை சாப்பிடுவாங்க. இதில் முள்ளே இருக்காது இல்லாமல்? ஆமாம், முள் இல்லாமல் நம்ம கட் பண்ணி வாங்கிக்கணும். நல்லா மேரினேட் ஆகி கோட் ஆகிருக்கு பாரு, மசாலாலாம் வெளில பிரியாமல் இருக்குது பார்த்தியா. போட்டாச்சு. ஒன்றும் மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேம்மா. நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலே எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக் போட்டுக்கிறேன். ஒரு 10-15க்கு மேலே இருக்கும். பெருசாக இருக்கனால ஒரு 10-15. க்ரீன் சில்லிஸு ஒரு 5 க்ரீன் சில்லிஸு, 3 காஞ்ச மிளகா, அந்த கார்லிக் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஓகேம்மா. க்ரீன் சில்லிஸு கார்லிக் எல்லாம் வந்து அதோட ஸ்மெல் வந்து அந்த ஆயிலை கொடுக்கணும். கார்லிக் ஸ்மெல் தான் இது ஹைலைட்டு. கார்லிக்கு, சில்லி, அந்த ரெட் சில்லி, க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த ஆயிலில் வரணும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம். அப்புறம் டொமேட்டோ போட்டுப்போம். இது சில்லி சாஸ். இப்போ இதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுப்போம் நம்ம. சரியா? சோயா சாஸ்லேயே வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்சு தான் போடுறேன் நான். இப்போ இதில் சுகர் கொஞ்சம் போடணும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஓகேம்மா. கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். நம்ம இது பண்ணியிருந்தோம்ல, ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, இதை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இது எல்லாமே அதில் நல்லா கோட் ஆகணும்.
நல்லா கோட்டாகி வரணும். எல்லா ஃபிஷ்க்கும் அது கோட்டாயிடணும். இது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். கேப்சிகம் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். கேப்சிகம், கிரீன் சில்லிஸ். இப்போ இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு போடணும். 2 weeks தான் பண்ணேன். இது கொஞ்சமாக லெமனை புழிஞ்சுப்போம். பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்போலோ ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். ஓகேம்மா. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. அதே அளவுக்கு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இதை ஒரு வாட்டி செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், பசங்க என்றைக்குமே ஃபிஷ்ஷை இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க, மம்மி ஃப்ரை வேணான்னுவாங்க. இதில் வந்து எல்லாமே கார்லிக்கு இதெல்லாமே வந்து பசங்க ஒதுக்கியே வைக்க மாட்டாங்க. சூப்பராக இல்லை? ஆமாம்மா. இதில் பச்சை வெங்காயத்தை அப்படி மேலே பரிமாறிட்டு கொடுத்துடணும். பரிமாறும்போது நம்ம சர்வ் பண்ணும்போது ரா ஆனியன்ஸ் இப்படி போட்டுட்டு கொடுத்தோன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சூப்பராக இல்லை? செம்மையாக இருக்கு. அப்புறம் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.